நெல்லையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது வீட்டில் 108 வகையிலான உணவுகளை பரிமாறி விருந்தளிக்க உள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான களம் தற்போதே பரபரப்பாகி இருக்கிறது. அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக, அதிமுக இணைந்து சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டு அதன் பின்பு தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு இன்றைய தினம் திருநெல்வேலிக்கும் வருகை தந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கக்கூடிய அதே வேளையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது இல்லத்தில் இன்று அவருக்கு விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அதே போன்று அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இணைந்து இந்த விருந்திற்கான ஏற்பாடு என்பது நயினார் நாகேந்திரன் அவருடைய வீட்டிலேயே இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார். முழுவதும் சைவ விருந்தாக ஏறத்தாழ 108க்கும் மேற்பட்ட வகையில் உணவுகள் என்பது இன்று பரிமாறப்பட இருக்கிறது. அதற்கான முன் ஏற்பாடுகள் என்பது அவரது இல்லத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான பரப்புரைகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தல் கூட்டணிகளில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வகையில பாஜக, அதிமுக இடையிலான அந்த கூட்டணி நெருக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த கூட்டணியை இன்னும் எடுத்து செல்லக்கூடிய வகையில இந்த விருந்து என்பது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று மாலையில் இந்த விருந்திற்கான ஏற்பாடுகள் என்பது முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த விருந்தில் அதிமுக, பாஜக மட்டுமல்லாது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ 108க்கும் மேற்பட்ட வகையிலான உணவு என்பது இன்றைய தினம் பரிமாறப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் அந்த உணவு தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பதும் மிக மும்முரமாகவே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.